ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்ல சிக்கன் தான். சிக்கன்லாம் ஃபர்ஸ்ட்டே நான் வந்து எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலலாம் போட்டு தாளிச்சு விட்டாச்சு. அதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, நல்லா ஓரளவுக்கு அதிலேயே தண்ணி விட்ட பின்னாடி மஞ்சள் பொடியும், உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா போட்டு பெரட்டி விட்டுட்டே இருங்க. அப்பதான் வந்து சிக்கன்ல நல்லா வந்து அதனுடைய உப்போட டேஸ்ட் வந்து ஒட்டும். இல்லைன்னா, நம்ம நார்மலா உடனே தண்ணி ஊத்திட்டா நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது. நல்லா வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ, அந்த அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த மிளகு அதிக காரமா இருக்கிறனால கொஞ்சமா எடுத்திருக்கேன். மிளகாய் நல்லா வறுக்கவே எண்ணெய் ஊத்தி நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கவே நான் வந்து எப்பயுமே நம்ம வீட்ல வந்து கொத்தமல்லி இலையும், கருவேப்பில தழையும் ஒண்ணா போட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா, அது ஒரு மாரி டேஸ்ட்டா இருக்கும். அம்மா எப்பயுமே அத ஃபாலோ பண்ணுவாங்க. நானும் இப்போ வரைக்கும் அத ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நல்லா வந்து ஓரளவுக்கு அந்த இலையெல்லாம் ரொம்ப வதங்க தேவையில்ல. ஓரளவுக்கு வதங்குற அளவுக்கு இருந்தா போதும். நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்ட பின்னாடி நான் ஆல்ரெடி ஆனியன்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எனக்கு எப்பயுமே வந்து ஆனியனும், தக்காளியும் 2யும் ஒண்ணா போட்டு வெங்காயம், தக்காளி 2ம் ஒண்ணா போட்டு தான் வைப்பேன். நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும். அந்த தண்ணி விட்டதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ரொம்ப முழுகுற அளவுக்கு ஊத்த வேண்டாம். ஓரளவுக்கு மேல் பதமா இருக்கிற அளவுக்கு ஊத்துனீங்கன்னா போதும். அப்படியே பார்த்தீங்கன்னா, ஆனியன்ல நல்லா நான் பாருங்க நல்லா வந்து எங்க மம்மி எப்பயுமே சொல்லுவாங்க, "நீ எந்த அளவுக்கு தீச்சு எடுக்கிறியோ, அந்த அளவுக்கு நல்லாருக்கும். ஆனியனோட டேஸ்ட்" அப்படிங்கிற மாரி நல்லா வடை சட்டியே தீஞ்சு போற அளவுக்கு நான் வந்து நல்லா அத இது பண்ணிடுவேன். அதிலேயே பார்த்தீங்கன்னா, பட்டை, சோம்பு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்குவேன். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருப்பேன். ஸோ, அந்த தக்காளி எல்லாம் கூட வந்து அந்த ஹீட்லயே வந்து இதாயிடும் நல்லா. ஸோ, அப்பதான் வந்து சாதம் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நாங்கலாம் வெயிட் பண்ண மாரி எங்க குட்டி மீனாவும் வெயிட் பண்ணுச்சு. இதெல்லாம் முடிச்ச பின்னாடி நான் வந்து கொஞ்சம் நாட்டுக்கோழி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் யூஸ் பண்றேன். இதுவரைக்கும் எப்பயுமே நான் சிக்கன் மசாலா தான் சக்தியில சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஆச்சியில யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, அரைச்சதெல்லாம் சாந்தெல்லாம் அதில போட்டாச்சு. அப்புறம் என்ன மீன் தான் ஃபிஷ் ஃப்ரை இருந்தது. ஸோ, அதையும் ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்ப மீன் பொரிச்சாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு வந்து கிரிஸ்பினஸ்ஸ நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. எப்பயுமே நான் எம்ஜி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எம்ஜி மசாலா வித் கொஞ்சமா அதில வந்து சால்ட் சேர்த்துக்குவேன். தென் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதிலேயே கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்குவேன். ஏன்னா காரத்துக்காக. எல்லாம் பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். எல்லாரும் சாப்பிடறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. வாங்க சாப்பிடலாம்.